நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை தொகுப்பு முரளி சிறுகதைகள். கதை எண் 17. கதையின் தலைப்பு போதை. கதையாசிரியர் நான் உங்கள் முனைவர் முரளி. கதை உள்ள போயிடலாம். சிவனேசா, செம்ம கிளைமேட்டில். ஆமாம் ராஜா, நம்ம சென்னையில் இருக்கிறோமா இல்லை ஊட்டியில் இருக்கிறோமா? அடடா, நம்ம ஊர் இப்படியே இருந்துட்டா செம்மையாக இருக்கும்ல ராஜா. இந்த கிளைமேட்டை நம்ம கொண்டாடணும். ஆமாம் சிவனேசா, பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். இதோ பண்ணுறேன் ராஜா. அவனும் அதான் சொல்கிறான். நம்ம ஃபோனுக்கு தான் தலைவர் வெயிட்டிங்கு. சிவனேசா, வண்டி சத்தம் கேட்குது. பாண்டியனா பாரு. வணக்கம்யா, வணக்கம்யா. வா பாண்டியா. ராஜா நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுகிறோம். இந்த அரச மரம் தான் நம்மளுக்கு கதி. செம்மல்ல, கிளைமேட் வேறு லெவலு. சரி சிவனேசா, நீயும் பாண்டியும் வண்டியில் போய் சரக்கு வாங்கி வந்துடுறீங்களா? என்ன சிவனேசா முழிக்கிற? இல்லை, சுத்தமாக காசு இல்லை. பாண்டி, மூட்டை எவ்வளோயா இருக்கு? என்ன ராஜா, விளாட்றியா? எப்போ நீ தானே செலவு பண்ணுவேன், இப்போ நான் இப்படி கேட்குறேன்? ஏய், சும்மா கலாச்சண்டா. சரி, நீயும் சிவனேசனும் போய் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு மாத சம்பளம் அதை எதிர்பார்த்துதான் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியாதா? இந்தாங்க, எவ்வளோ வேணுமோ போ எடுத்துக்கோ. இந்த பர்ஸே உங்களுக்கு தான், போங்கடா. பாண்டி, என்ன சரக்கு வாங்கலாம்? எதுனாலும் பிரச்சனை இல்லையா? காசுக்கா பிரச்சனை? வாங்க வாங்க, முதல்ல ஓப்பன் பண்ணியா. ரொம்ப காஸ்ட்லியான சரக்காக இருக்கும் போலையே. ராஜா, நீயும் பாண்டியும் சரக்கு நல்லா குடிக்கிறீங்க, ஆனால் எப்போவுமே வாங்குகிற சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டேறீங்க. இந்த பிரியாணி தூக்கி தூக்கி எத்தனை முறை தான் கொட்டுறது? சுபு, இந்த அரச மரத்தாண்ட பார்த்தியா? இந்த பசங்க எப்போ பார்த்தாலும் சரக்கு தான் அடிச்சுனுக்குதுங்களா. சின்ன வயசில் இப்படி பட்டு போதுங்க. ரங்கா, பசங்க எப்போவுமே இங்கே தாங்கிறானு, நானும் பார்த்துன்னு தாங்கிறேன். மரத்தை முதல்ல வெட்டி தூக்கி போட்டணும். பாண்டி, என்னய்யா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம் ராஜா, வண்டியில் தான் போயிட்டுருக்கேன். நான் போக போறியாண்ணா? ஆமாம் ராஜா. நீ வரலையா? நீ இப்போது எங்கே ராஜா கூப்பிட்ற? இல்லையா, வெயில் ஹெவியாக இருக்குது. நானும் சிவனேசனும் பாரில் தான் பீர் சாப்பிட்னு இருக்கிறோம். இவ்வளோ காலையாவா? சரி, நீ வேலைக்கு போட்டு வந்தா போப்பா. ஏய் ராசா, ஏய் ஃபோனை வச்சிடாதடா. சொல்லு பாண்டி, என்ன ஒயின் ஷாப்பில் இருக்கிறீங்க? லக்கி பார் தான். இதோ உடனே வந்துடுறேன். சிவனேசா, எங்கே இருக்க? வேலைக்கு கிளம்பின்னு இருக்கேன் ராஜா. அப்படியா? நானும் பாண்டியும் லக்கி பாரில் பீர் சாப்பிட்னு இருக்கோம். என்னை விட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்களா? பீர் வாங்கி வச்சுருக்கேன், கூலிங் போகுது. சீக்கிரம் வந்துடுறியா? தோ உடனே வந்துட்டேன். சிவனேசா, ஒயின் ஷாப்பில் தானே இருக்க? ராஜா சொன்னால் நீங்கள் நடந்து போயின்னு இருக்க. நான் விளையாடுறியா பாண்டி? நீயே ராஜா தான் பீர் சாப்பிட்னுக்கிறீங்கன்னு ராஜா என்கிட்ட இப்போ தான் சொன்னான். டேய் சிவனேசா, புரியலையா? ராஜாவுக்கு சரக்கு அடிக்கிற எண்ணம் வந்துடுச்சு. 2 பேரையும் இப்படி தான் வர வச்சுருக்கிறான் போல். ஒயின் ஷாப் வாசலில் சிரிக்கிறான் போகிறாங்க, நிற்கிறான் போகிறாங்க. எப்படி கட்டணம் பார்த்தியா உங்கள? ராஜா, சத்தியமாக என்கிட்ட காசு இல்லை. சிவனேசா, உன்கிட்ட நான் பணம் கேட்டேனா? நான் பார்த்துக்கிறேன், வாங்கயா. வண்டி போகலாமா? நல்லா காஸ்ட்லி பீராக வாங்கு ராஜா. என்ன சிவனேசா, சோகமாக இருக்க? இல்லை ராஜா, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோன்னு நினைக்கிறேன். இவன் இப்படி தான்யா எதனா சொல்லினே இருப்பான். பாண்டி, அங்கே பாரு, அவன் பீர் குடிக்கிற ஸ்டைலை பாரு. ஐயோ பாண்டி, அடாடா, பாட்டில் வாயில் வச்சானா எடுக்கவே மாட்றான்யா. பீரை காலி பண்ணிட்டு தான் இருக்கிறான். சிவனேசா, எங்கே இருக்க? வேலைக்கு கிளம்பின்னு இருக்க ராஜா. ரொம்ப ஜுரமாக இருக்குது எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவான்னு பார்த்தேன். வரியா? சாரி ராஜா, வேலையில் லீவுலாம் வந்து தரமாட்டாங்க.
சரியா நீ போயா, நான் பாண்டியை கூட்டின்னு போகிறேன். பாண்டி, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேறு போயிட்டு வரலாம், வரியா? ஆஹா இல்லை ராஜா, தப்பாக எடுத்துக்காத. ரொம்ப பிரச்சனை, லீவ்லாம் தரமாட்டாங்க. சரி விடு, நானே பார்த்துக்கிறேன். ஐயா, உங்களுக்கு டாக்டர் கூப்பிட்றாரு போங்க. சொல்லு தம்பி, என்னாச்சு உடம்புக்கு? சார் ரொம்ப குளிருது, ஜுரமாக இருக்குது. தம்பி ப்ளட்டு யூரின்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை பாரு. இன்றைக்கி நைட்டு இந்த மாத்திரை போட்டு. சரி. என்ன தம்பி, உங்கள் கூட்டாளிங்க இல்லாமல் தனியாக வர? இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணா. அட போப்பா. நான் சின்ன வயசில் இப்படி தான் எவனுக்கோ செலவு பண்ணிவிட்டு இப்போது நோய் வாய்ப்பட்டுன்னு இருக்கிறேன். அப்போல்லாம் நிறைய செலவு பண்ணுவோம்பா. சுட்டே இல்லை, போகிறவன் வரலாம் என்னையே பிச்சைக்காரன் மாதிரி பார்க்குறான். இந்த பக்கமாக உன்னை அடிக்கடி பார்த்துருக்கேன். எப்போவுமே நீ தான் செலவு பண்ணுற. உன் கூட ஒரு 2-3 பேர் வருவானுங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு என் ஞாபகம் தான் வந்துச்சு. தம்பி ஒரு 2 ரூபா இருந்தால் கூடண்டா. ஐ 10 ரூபா கொடுத்துட்டேன். நல்லா இருப்படா தம்பி. உனக்கு ஒரு நோய் நொடியும் வராதடா தம்பி. நல்லா இருப்பா. அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுப்பா. தம்பி உள்ளே போங்க, நீங்கள் தான். என்ன தம்பி இப்போ எப்படி இருக்குது? டெஸ்ட்லாம் எத்தனை டேவிடு அதெல்லாம் பார்ப்போம். என்ன ஆச்சு நைட்டு? பரவாயில்லையா? தூங்குனியா? இல்லை சார், நைட் ஃபுல்லாக ஒரு இருமல் சார். ரத்தம் கூட வந்துச்சு சார். தம்பி இவ்வளோ சீக்கிரமாக உடம்பு இப்படி கெடுத்து வச்சிருக்காடா. நிறைய குடிச்சு உன் கல்லீரலில் ரொம்ப பாதிப்பு தெரியுமா? உண்மையை சொல்லணுன்னா இதுக்கு மேலே நீ குடிச்சுனா செத்துருவேன். என்னப்பா சிரிக்கிற? குடிக்கலாம் கூட தான் சார் சாவ போகிறோம். தம்பி இந்த தத்துவம் நான் சொல்ல விரும்பலை. இனிமேல் குடிக்கக்கூடாது, புரியுதா? பாண்டி, விஷயம் தெரியுமா?